அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராஜயோகம் ராஜ பதவி அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். துலாம் ராசிக்கு ராஜயோகம் ராஜ பதவி தரக்கூடிய கிரகம் குரு பகவான். நவ கிரகங்களில் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய பகவானே குரு பகவான் தான். ஜூபிடர் பிரம்மாண்டம். ஒரு சாதாரண ஏழையை மிகப்பெரிய செல்வந்தனாக்கக்கூடிய பவர் குரு பகவானுக்கு தான் உண்டு. ஒரு சாதாரண கூலி தொழிலாளியை ஒரு முதலாளி ஆக்குற பவர் குரு பகவானுக்கு உண்டு. ஒரு வாக்கு வன்மையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபரை உருவாக்குவதும் குரு பகவான் தான். ஒரு சிறந்த நீதிமான்களை உருவாக்குவதும் குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவான் துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த 2026 to 27 வருஷம் துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு 10லே வந்துவிட்டார். பதவி பறிபோகும், வேலை இழப்பு ஏற்படும், தொழில் நஷ்டம் ஏற்படும், எதையுமே நிரந்தரமாக செஞ்சு நிரந்தரமான பிழைப்பு ஜீவனாம்சம் தேட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குரு 10ல் வந்தால் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வைத்திருக்குது. அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்க யாருமே பதவியில் நீடிக்க முடியாதா? யாருமே சிறந்த தொழில் செய்ய முடியாதா? நிரந்தரமான வருமானத்தை ஈட்ட முடியாதா அப்படின்னு கேட்டால் விதிவிலக்கு நிச்சயமாக உண்டு. நிறைய பேருக்கு 10ல் குரு இருந்துட்டா அவங்களால எதையுமே நிரந்தரமாக எந்த தொழிலையும் செய்ய முடியாது, நிரந்தரமான வருமானத்தை ஈட்ட முடியாது அப்படிங்கிற விதி உண்டு. ஏன்னா இவங்களுக்கு கௌரவம் தலை தூக்கி நிற்கும். நம்மளுடைய அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை இல்லை, ஒரு பழக்க வழக்கம் இல்லை, ஒரு நட்பு இல்லை, நம்ம இருக்கக்கூடிய இடம் சூழல் சரியில்லை, நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே மிகைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுப்பார். இப்படி கொடுக்கின்ற போது தான் நம்ம அந்த இடத்துல நீடிக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், என்னுடைய தகுதிக்கெல்லாம் 10 லட்சம் முதலீடெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். 1 கோடி 2 கோடி இப்படி கோடிக்கணக்கான பணத்தை அதில் கொட்டிட்டு அதையுமே நம்ம நிரந்தரப்படுத்த முடியாமல், அந்த தொழிலை செய்ய முடியாமல், அதில் லாபத்தை எட்ட முடியாமல் ஒன்றை விட்டு இன்னொன்றை பிடிப்பதற்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். இது குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொருத்தரும் குரு பகவானுடைய யோகமான நாமயோகத்தில் பிறந்திருந்தால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ராஜ பதவி உண்டு, ராஜ வாழ்க்கை உண்டு, ராஜ யோகம் உண்டு. மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான். இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு பவர்ஃபுல் மனிதர்களாக இருப்பார்கள், சாதனையாளர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்றால் இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதக ரீதியாக யோகாதிபதியாக வரணும். அதான் மெயின் பாயிண்ட். ஜாதக ரீதியாக யோகாதிபதியாக வராமல் அவர் ஒரு சாதாரணமாக இருந்தார்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குரு 10லே வந்தால் நிறைய பிரச்சனைகளை பண்ணுவார். ஆனால் யோகாதிபதியாக இருந்தால் பண்ண மாட்டார். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்வார், பார்க்குற இடத்துக்கும் பல மடங்கு நன்மையை செய்வார். அப்படி என்றால் சூலம், வரியான், வைதுருதி இந்த 3 நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு குருதான் யோகம். அடித்து சொல்கிறேன், குருதான் யோகம். இவங்க ஜாதகத்திலே நீங்கள் பார்த்துக்கங்க. இதை நம்ம வெறுமனே பார்க்காம விட்டுட்டு குரு 10ல் வந்துட்டாரே, ஐயோ அப்பா போச்சு இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை. எப்போவுமே நாமயோகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு இந்த 3 நாமயோகத்தில் பிறந்த ஜாதகர்கள் யாருக்காக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும் குரு பகவான் தான் யோகாதிபதியாக வருவார். ஆனால் சூரியன் அவயோகமாக வருவார். எந்த தசா புத்தி நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு குரு புத்தி நடக்குது, குரு தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 16 வருஷம் அவங்க வாழ்க்கை சீரும் சிறப்பமாக தான் போயிட்டுருக்கும். இல்லை வேறு எந்த தசை நடந்தாலும், லக்ன ராசியின் அடிப்படையில் எந்த தசா புத்தி நடந்தாலும் குரு புத்தி நடக்கிற காலத்தில் அவங்க எப்படினாலும் நல்லா மீண்டு வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு 1008 கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி,
வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்து அவங்க சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் குரு புத்தி நடக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க. அப்படின்னா கோச்சாரத்தில் குரு எங்கே வந்தாலும் நன்மை தான் செய்வார், பார்க்குற இடத்துக்கும் பலனை அதிகப்படுத்துவார். சுய ஜாதகத்தில் அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதன் அடிப்படையிலையும் அந்த தசாபுத்தி நடக்கிற காலத்தில் பன்மடங்கு நன்மைகளை செய்வார். இப்போ உங்களுக்கு சூரியன் அவயோகமாக வர்றார். சூரியன் அவயோகம்னா ஒரு தலைமை பண்பில் ஒரு நிர்வாக திறமை பவர்ஃபுல் வேணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் சூரியன் ஒரு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துருவார். என்ன, இவங்களால மற்றவங்களை அதட்டி வேலை வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இவங்களுக்கு கீழே இருக்கவங்க வேலையை இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷனை இந்த சூலம் பரியான் வைத்திருந்த நாமயோகத்துக்கு கொடுத்துரும். அதான் மெயின் பாயிண்ட். அப்போ இந்த சூலம் பரியான் வைத்திருந்த நாமயோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூஷம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று தசையோ புத்தியோ நடத்தி கொண்டிருந்தால் அவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வேளை இந்த நாமயோகத்துக்காரங்களுக்கு சூரியன் அவயோகமாக வர்றதுனால கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களில் யோகாதிபதி குரு பகவானே இருந்து தசையோ புத்தியோ நடத்தினால் ஒரு பகுதி நற்பலன்களை அவர் செய்வார். அதே மாதிரி சூரியன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அவர் தசையோ புத்தியோ நடத்தி கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த சூழலில் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ சம்பாத்தியத்தை விரயம் பண்ணுவார். சூரியன் மாதம் ஒரு ராசி மாறி வருகின்ற பொழுது ராசியில் இருந்தார்னா அப்போ அன்னைக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அந்த மாதம் முழுவதும் நம்ம உடல் உபாதைகள் பிரச்சனைகள் எடுத்ததெல்லாம் தடை தாமதம் இந்த மாதிரி பண்ணுவார். 2ஆம் இடத்துக்கு வந்தால் குடும்பத்தில் பிரச்சனையை பண்ணுவார். 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா முயற்சி சகோதர வழியில் பெரிய பிரச்சனையை பண்ணுவார். 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா நம்மளுடைய சுகபோகங்களில் கை வைப்பார். இந்த மாதிரி சூரியன் அவயோகம் பண்ணால் எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனை பண்ணுவார். ஆனால் குரு பிரச்சனை பண்ண மாட்டார். அப்போ குரு இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற விஷயம் இந்த நாமயோகத்துக்காரர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அதனால் துலாம் ராசிக்காரவங்க நிறைய பேர் குரு 10ல் வந்துட்டாரு, உச்சம் பெற்று இருக்கிறாரு, நமக்கு கெடு பலன்களா நற்பலன்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சூலம் பரியான் வைத்திருத நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் வந்திருக்கின்ற பொழுது பதவி வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும். பொருளாதாரம் மேன்மையடையும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் புது வரவு, குதூகூலம், மகிழ்ச்சி, வருமான திருப்தி, குடும்ப உறுப்பினர்களுடைய ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம் ஐயா, நல்லா சந்தோஷமாக இருக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இப்போ தான். அதே மாதிரி குரு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார் இல்லையா. அப்போ 4ஆம் இடத்துல நமக்கு என்ன, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் பூராமே நமக்கு கிடைக்கணும். அப்போ ஒரு சாதாரண ஒரு வீடு வேணும். ரொம்ப நாள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், நான் ஒரு சொந்த வீடு கட்டணும், அதுக்கு அஸ்திவாரம் குரு தான் போட்டு கொடுப்பார் இல்லையா. அப்போது ஒரு ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி அப்படிங்கிறதும் ஒரு மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறதும் அதற்கான பதவி அப்படிங்கிறதும் 4ஆம் இடம்தான். மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வச்சிடும். அப்போ இந்த 4ஆம் இடத்தின் வழியாக குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக மேம்படும். தாயினுடைய பாசம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி எல்லாம் இந்த நாளில் நமக்கு கிடைச்சிடும். அதனால் சுகபோகமான சொத்து பத்துக்கள் வாங்கி பிழைக்கக்கூடிய யோகம், ஆடம்பரமான லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு யோகத்தை எல்லாம் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் இல்லையா. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்ப்பார். குரு 10க்கு வந்துட்டார், யோகாதிபதியாக இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இன்னும் பெருத்த யோகம்தான். நம்ம வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு நிம்மதி. என்ன நிம்மதி, கடன் இல்லாத வாழ்க்கைக்கு நான் சொந்தக்காரர் ஆகிவிட்டேன். கஷ்டப்பட்டு ஒருத்தர் கடனை கொடுத்துட்டையா, இதுதான் இப்போ நடந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த குரு 10க்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஓரளவுக்கு கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸும் பண்ணியிருப்பீங்க. அதற்கான பணத்தை எப்படினாலும் குரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பார் இல்லையா. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல எக்ரிமெண்ட் கொடுத்துருக்கலாம், அல்ல யார் மூலயமாவது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம், கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிருக்கலாம். இப்படியான விஷயங்கள் போட்டு வச்ச சேமிப்பு நம்ம கைக்கு வந்திருக்கலாம் இல்லையா.
ஒரு பேங்க் லோன் கேட்டேன், கிடச்சிருச்சு. ஒரு ஜுவல்ஸை அடமானம் வச்சேன், திருப்பிக்கலான்னு வச்சேன், திருப்பிட்டேன். போன வாரம் வச்சேன், இந்த வாரம் திருப்பிட்டேன். இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். அப்போ ஒரு கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத குரு கொடுப்பார் இல்லையா? இந்த மாதிரி தான் அவர் செய்வார். நிறைய விஷயங்களில் ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மை, கடினமான உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியின் உச்சத்தை அடையக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது. தேடிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாழ்க்கையில் அந்த தேடல்கள் எனக்கு கிடச்சிருச்சு, என் கண்ணுக்கு சில விஷயங்கள் தட்டுப்பட்டுருச்சு, நான் தேடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் குரு யோகமாக இருந்தால் கட்டாயம் செய்யத்தானே செய்வார். எத்தனை பேருக்கு பதவி பறிபோகும்? எல்லாருக்கும் பதவி பறிபோயிருமா? போகவே போகாது. ஆக சூலம் வரியான் வைத்திருது நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு குருதான் யோகம். அவர் பெருத்த ஒரு யோகத்தை அவர் தருவார். ராஜ பதவி ராஜயோகமான வாழ்க்கையெல்லாம் தருவார். ஒரு முறையாவது ஆலங்குடி குரு பகவான் இல்லையா? நிச்சயமாக அவரை வணங்கி தரிசனம் பண்ணுவோம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.